அனைத்து சகோதரர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலைல ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டே நைட் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக டவுன் ஆகும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக வந்து சில சப்போர்ட் வரதான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல இன்னைக்கு. காலையிலேருந்து பார்க்கும்போது ஒரு 150 கிட்ட கிராஸ் ஆச்சு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ் போச்சு. அகைன் எண்ட் ஆஃப் டே செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க நிறைய. செல் ஆஃப் பண்ண உடனே மார்க்கெட்ல நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 27 பாயிண்ட் நெகட்டிவ் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 94 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் தான் போய் நோக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. 192 பாயிண்ட் பார்த்தா நிஃப்டி கரெக்ஷன் ஆயிருக்கு. நீ எஃப்எம்சிஜி ஒரு நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு நம்மளுக்கு மார்க்கெட்ல. இன்னைக்கு ஒரு 509 பாயிண்ட் பார்த்தோன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.075% கரெக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எஃப்எம்சிஜியில் நடந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் நிறைய பேர் எஃப்எம்சிஜி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா அகைன் கரெக்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 236 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு நிஃப்டி ஐடியில். ஸோ இன்னைக்கு ஃபர்தரா எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி பார்த்தா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2124 கோடி வித்திருக்காங்க. ஸோ டிஏஎஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 3123 கோடி நல்ல சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ மார்க்கெட் மார்னிங் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் டென் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. கண்டிப்பா இறங்கும் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ஈவினிங் போட்டு அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2124 ரூபா இன்னைக்கு மட்டுமே இவங்க செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் பண்ண நம்ம மார்க்கெட் சரிஞ்சிட்டு தான் இருக்கு. மேபி மார்க்கெட் வர நாட்களும் சரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பங்குகள் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. அகைன் பார்த்தா இந்த போர் வந்து கண்டினியூ ஆகுமான்னு எனக்கு தெரியல. மேபி எதனா ஃபர்தரா நியூஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா இப்போ லெபனான்ல பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட அந்த போர் பார்த்தீங்கன்னா அதுக்கோட விளைவா என்ன பண்ண திருப்பியும் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல போர் தொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அகைன் இந்த பிரச்சனை எப்போ முடியும் தெரியல. முடியிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்சிருச்சுன்னா அகைன் பார்த்தோன்னா அப் அண்ட் மூவ் போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது வரைக்கும் நமக்கு ஒரு சில பங்குகள் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸோட உள்ள போகலாம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ மூலமா பார்த்தீங்கன்னா 4000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிதியை திரட்டுறதுக்காக முத்தூட் ஃபினான்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. செபி ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் அகைன் பார்த்தா முத்தூட் ஃபினான்ஸில் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சுதான் தாராளமா எல்லாருமே அந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ ஐபிஓ வரும்போது நான் கம்பல்சரி சொல்றேன். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ என்ன ஒரு ப்ளஸ் இருக்கு நான் சொல்றேன். நிறைய பேர் நம்ம நகை வாங்குறோம். ஸோ அதை செல் ஆஃப் பண்றதுக்கு மேக்ஸிமம் லோன் கடை தான் நம்ம தேடுறோம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் கொடுத்துருக்கு. அகைன் பார்த்தா இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் நோக்கி தான் போயிருக்கு. 3% இன்னைக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 4000 கிட்ட எல்லாம் கிராஸ் ஆகி மேலே போச்சு. இப்போ கரெக்ஷன் நோக்கி வந்திருக்கு. ஸோ இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஒரு சிலர்லாம். ஸோ கன்சிடர் பண்ணலாம். பட் என்னன்னா அடுத்த இந்த வர நாட்கள் மேபி மார்க்கெட் இன்னும் இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அதேமாதிரி சில்வர் ரேட்டும் கம்மியாயிட்டு இருக்கு. இந்த போர் அதிகமாக நிறைய விஷயம் நம்மளுக்கு இஷ்யூ வந்துட்டே இருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையும் ஏற்றிருக்காங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம் வருது. ஃபர்தரா வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அகைன் நல்ல ஒரு லெவலில் வருமானம் நம்ம பிடிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 27 ஒரு 10% கீழே கரப்ஷன் ஆகட்டும். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கு மார்க்கெட் பார்க்கலாம். ஃபர்தரா நாளைக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். ஆல்மோஸ்ட் பார்த்தா முக்காலி 925 ரூபா கிட்ட இருக்கு. நல்ல பீக்ல இருக்கு ஸ்டாக்கு. இன்னும் கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். நான்லாம் உள்ள வரும்போது எல்லாம் 1600 1500 கிட்ட இருந்துச்சு இந்த ஸ்டாக்லாம். ஸோ அப்போ நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ அகைன் பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறேன். வரும்போது கண்டிப்பாக ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மெட்டா கூட்டணியோட நம்ம ரிலையன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டமைப்போட இவங்களோட என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏஐ ஆப்ஷன் வர்றதுனால எல்லாமே ஒரு கூட்டமைப்பால அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு மெட்டாவோட ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் ஸோ அந்த மாதிரி டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் மெட்டாவோட இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டைப் பண்ணாத ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து பங்கு மேலே 2% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரிலையன்ஸ் பங்கு பார்த்தீங்கன்னா ஏறல. ஜஸ்ட் நியூட்ரல் ட்ரேடு தான். திருப்பியும் வாய்ப்பு நம்மளுக்கு ரிலையன்ஸ் பங்குல கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கன்சிடர் லெவலா சொல்ற பங்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நண்பர்கள் யாராவது நீங்க வாங்க நினைக்கிறீங்க, பீக்ல வாங்கியிருப்பீங்க, இப்போ நல்ல சப்போர்ட்ல கீழே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த மாதிரி பங்கு வாங்குங்க.
ஸோ இதெல்லாம் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குற பங்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. நான் 1290க்கு வாங்கி 1400 கிட்ட விற்றேன். அகைன் பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தவரை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்முக்கு ஒரு சில ஸ்டாக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை நான் ரிலையன்ஸ் நான் உங்களுக்கு கன்சிடர் சொல்கிறேன். ஸோ இது என்ன ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்குன்னா, ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி பங்குல வாங்கி நல்ல ப்ராஃபிட்ல விற்று அடுத்தது என்ன பங்கு நம்மளுக்கு கரப்ஷன் ஆயிருக்கு, ஸோ அந்த பங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கினாலே நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1500 ஒரு 10 ஷேர் நான் விற்றேன். அகைன் பார்த்தா எனக்கு அடிஷனல் ஒரு 100 ஒரு ஷேருக்கு வந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 எனக்கு ஒரு ஷேர் கிடைச்சது. அந்த 1000 நான் ஒரு HDFC பேங்க்கை நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும், காம்பவுண்டிங் பண்ண முடியும். ஸோ தெளிவாக முடிவு பண்ணி பண்ணுங்க. ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ற லெவலில் நான் இந்த ஸ்டாக்கை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல லெவலில் இருக்கு பங்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்கை வாட்ச் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் தான். ஸோ இதுவும் மெட்டா கூட இணைந்து கிளென்மேக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தா ஒரு கூட்டமை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு பங்கு மட்டும் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது 15% எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் 8.37% இன்னைக்கு நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட், நல்ல ஒரு ஸ்டாக் மேலே போயிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த டேட்டா சென்ட் பண்றாங்க. ஸோ அதனால மெட்டா கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணி மூலமா பங்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்ல இருக்கு பங்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த லெவல் நம்ம விட்டுட்டோம். அகைன் இதெல்லாம் நல்ல ஒரு லெவல் வரும்போது நம்ம உள்ள போகலாம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டும் பங்கு ஒரு 8.3% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதுவரை வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டீங்கன்னா நம்ம பங்குலாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. பொறுமையா இருந்தால் தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த லெவலில் ஒரு 1090 கிட்ட கிடைச்சா கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டான லெவல் தான். ஸோ இப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1400 கிட்ட மேலே போயிருக்கு. அந்த 1336 கிட்ட மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பங்கு சூஸ் பண்ணி வாங்கணும். ஸோ அகைன் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது கிளென்மேக்ஸ்ல பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல லெவல் வரும்போது நான் கம்பல்சரி கன்சிடர் பண்றது கொடுக்குறேன். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதை ஒரு நியூஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை போய் நீங்கள் கன்சிடர் பண்ணுமான்னு கேட்காதீங்க. இதை நான் கன்சிடர் லெவல் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் பங்கு சொன்னது தான் ரிலையன்ஸை கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் லெவல் இருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்குன்னா கோல்டு நியூஸ் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம கோல்டை கொண்டு வந்தது கிடையாது. பட் இன்னைக்கு கொண்டு வர ரீசன் பார்த்தீங்கன்னா சவரனுக்கு இன்னைக்கு 3200 வந்து குறைஞ்சிருக்கு தங்க விலை. ஸோ வெளி விலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 கிலோ வீச்சு அடைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அகைன் ஏற வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நினைக்கிறவங்க ஒரு சிலர் வாங்கலாம். ஸோ கோல்டு வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் கம்பல்சரி முக்கியம். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, எஸ்ஐபி பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஈக்விட்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பாண்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சிருந்தா சேஃப். நம்மளுடைய ஆஃப்டர் ஃபியூச்சருக்கு நமக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போவே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சாதான் நம்மளுடைய லைஃப்ல எண்ட் ஆஃப் லைஃப்ல நம்ம ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃபை ஹெல்த்தியான ஒரு லைஃபை நம்ம கொண்டு போக முடியும். இப்பயே நம்ம சேர்க்கறதை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைசி வரையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன். ஸோ எல்லாத்துலேயுமே டைவர்சிஃபிகேஷனோட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு எல்லாமே நான் சொன்னது எல்லாம் ஃபர்தர் எஸ்ஐபி பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறது எல்லாம் தான் ஒவ்வொரு சைடாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சைடு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும். எந்த ஒரு சேவிங் இல்லாமல் நம்ம லைஃப்பை லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நம்மக்கிட்ட மணி இருக்கணும். மணி இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே பை பண்ண முடியும். நிறைய விஷயம் நம்ம வந்து அதை பிடிச்சவங்களுக்கு செலவு பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்த நல்லா தான் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. அவசரப்பட்டு தேவையில்லாத நம்ம அன்வான்ட் எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ எல்லாமே நம்மளோட சேவிங்காக பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர், நம்ம ஃபேமிலி இதுக்காக யோசிச்சு முடிவெடுத்து எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அதனால தான் நான் அந்த கோல்டை கொண்டு வந்திருக்கேன். கோல்டு வாங்க நினைக்கும் தாராளமாக வாங்குங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தர் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பங்குகள் வந்து விட்டு தள்ளிட்டு இருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ இந்த ஜூன் 9ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா 4566 கோடி மதிப்பிலான பங்குகள் வந்து பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் வந்து வித்திருக்காங்க. ஸோ விற்கட்டும். விற்க நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பிடிச்சா போதும், நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஆரம்பிச்சிலேருந்து ஆல்மோஸ்ட் 4566 கோடி வித்திருக்காங்க. அகெயின் விற்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு கூட போகலாம். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்தர் நியூஸோட வரும்போது நிறைய விஷயத்த கொண்டு வராங்க. நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒரு சில டைம் வந்து உள்ள வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அகைன் பையிங் கொடுக்கறதோட செல்லிங் அதிகமா இருக்கு. ஸோ யோசிச்சு நல்ல பங்குகள் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணி உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்தரா அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 2% பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி பொதுத்துறை வங்கிகள் வந்து பார்த்தோன்னா ஏறி இருக்கு 5% மட்டும். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட ஒரு சில பங்குகள் மட்டும் ஏற்றிருக்காங்க. ஸோ என்ன ஃபர்தராக அந்த பங்குகளை நான் கொண்டு வரேன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாள் ஏறுது, ஒரு சில நாள் குறையுது. ஸோ இதில் என்னென்ன பங்கு வந்திருக்குன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்திருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா வந்திருக்கு. ஸோ யூனியன் பேங்க் இதெல்லாம் ஏற்றி அழகாக பார்த்துருக்காங்க. என்னைக்கு வேணால் இறங்கலாம். ஸோ இறங்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சா போதும். ஸோ ஸ்டேட் பேங்கும் உள்ளே வந்திருக்கு இதில்.
ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50ல இந்த சில பங்குகள் வந்து ஒரு 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதனால போய் பங்கை வாங்காதீங்க. இறங்கும் போது தான் நம்ம உள்ள போகணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவசரப்பட்டு பீக்ல எப்பவுமே வாங்காதீங்க. அதுதான் நம்மளுடைய வீடியோ நோக்கமும். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அனலைஸோட உள்ள போங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம 2வது கன்சிடர் பண்ண விஷயம் சொல்றேன். விப்ரோவை கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் விப்ரோ இன்னைக்கு 179க்கு நல்ல சீப் ரேட்ல கிடைக்குது. மிஸ் பண்ணாம வாங்க நினைக்கும் செகண்டா கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன் இந்த பங்கை. விப்ரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 179 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. சரியான கரெக்ஷன் நல்ல சப்போர்ட்ல இருக்கு. தாராளமா வாங்குங்க. மிஸ் பண்ணாம இந்த பங்கை உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. மினிமம் அமௌண்ட் தான். நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் 100 200 சொல்லிட்டு டீக்கு செலவு பண்றோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்றோம். அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது நம்ம ஃபியூச்சருக்கு உதவும். ஸோ அதனால தான் இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். கன்சிடர் லெவலையும் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 1.5% கரப்ஷன் இருக்கு. புக் வேல்யூ 83 தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க கன்சிடர் பண்ணல லெவல் தான் இருக்கு. இந்த பங்குலாம் ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பைபேக் பண்ணாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா பங்கு விலை கம்மியாயிடுச்சு. ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் லெவல் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டாடா கன்சல்டிங் சர்வீஸ். அகைன் இந்த பங்கை கொண்டு வர ரீசன் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஸ்டேபிளான பங்கு. ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ற பங்கு. நம்மளுக்கு நல்ல சீப்பான ரேட்ல கிடைச்சிருக்கு. நான் 4100 கன்சிடர் பண்ணியிருக்கேன். நல்ல ப்ராஃபிட்ல வித்திருக்கேன். நல்ல லாஸ்லயும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஸோ மிஸ் பண்ணாம இந்த பங்கை உங்களை அடுத்த தேர்ட் கன்சிடர் லெவல்ல இந்த பங்கை கொண்டு போங்க. 2154 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல லெவல்ல பங்கு இருக்கு. சரியான கரெக்ஷன். ஆல்மோஸ்ட் 2020 கிட்ட போயிடுச்சு. அந்த ஏரியாக்குள் இந்த பங்கு வந்துருச்சு. ஸோ நல்ல சப்போர்ட்ல இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்கை அடுத்த கன்சிடர் லெவல்ல டிசிஎஸை வச்சுக்கோங்க. ஸோ நான் கன்சிடர் லெவல் கொடுக்குற எல்லா பங்குமே தரமான பங்குகள். ஸோ நீங்க போயிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாருங்க. ஸோ எப்படி இருக்கு இதனுடைய ஆஃப்டர் ஃபியூச்சர்ஸ், இவங்களுடைய க்ரோத்து, இவங்களுடைய ஆல்மோஸ்ட் இவங்களுடைய சேல்ஸு, ஸோ எல்லாமே பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி உள்ள போங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச புரிதலோட உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கொடுக்குற புரிதல் எல்லாமே தெளிவா இருக்கும். ஸோ அதனால தான் கொடுக்குறேன். எல்லாரும் போற மாதிரி வீடியோவில் அதை வாங்க இதை வாங்க நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இது தெளிவான பங்கு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணியா லைஃப் டைம் லாங் டைமுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கன்சிடர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தர் அடுத்தது 52 வீக் லோவில் இருக்கு HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆல்மோஸ்ட் 550 ரூபா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் இன்னைக்கு கரப்ஷன் ஆயிருக்கு. நான் அகைன் சொன்னேன் பிஃபோர் வீக்ல நான் கொடுத்திருந்த அந்த வீடியோவில் நம்மளுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகணும். அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. பங்கை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சரியான கரப்ஷன். ஆல்மோஸ்ட் 550 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இதை கன்சிடர் பண்ண போறேன். நாளைக்கு கம்பல்சரி இந்த பங்கை நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதனால உங்களுக்கு அப்டேட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. நல்ல லெவலில் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. புக் வேல்யூ அதிகம், பி வேல்யூ அதிகம். பட் இதுக்கெல்லாம் ஷார்ட் டேர்ம்க்கு யூஸ் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற பங்கு. ஷார்ட் டேர்ம் நல்ல கெயின் கிடைச்சுன்னா நான் திரும்பி சொல்ல விஷயம் தான். அடுத்த நல்ல பங்கு நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பங்கை மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக அடுத்த பங்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நண்பர்கள் எல்லாருமே சிம்பிள் ஒன்று தான். சேவிங்கை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் டெபிகேஷனோட பண்ணுங்க. ஸோ அது அகைன் சொல்கிற ரீசன் இருந்ததுன்னா ஃபியூச்சருக்கு உங்களுக்கு கம்பல்சரி உதவும். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக அடுத்த பங்கு போயிடலாம். ஸோ அது அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்தோலக்கா இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பங்கு பீக்கில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு 3.5% கரப்ஷன் ஆயிருக்கு. 1039 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு புக் வேல்யூ அதிகம், பி ரேஷியோ வந்து நல்ல பியில் இருக்கு. பட் புக் வேல்யூ 608 ரூபா இருக்காங்க. டிவிடெண்ட் 0.48% கொடுத்துருக்காங்க. ROC 13.7%, ROE 13.5% கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பங்கு நல்ல பீக்ல இருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல லெவல் நினைச்சீங்கன்னா 840 அடுத்த சப்போர்ட். அந்த லெவல் வருமான்னு தெரியல. கம்பல்சரி இந்த போர்லாம் போக ஆரம்பிச்சுன்னா கம்பல்சரி வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய பங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்க. இது பீக்ல இருந்து இப்பதான் கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். அது வரையும் பொறுமையா இருங்க. வாட்ச் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பொறுமையா இருந்தால் நல்ல பங்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நம்மளுடைய ஃபேவரட் பங்கு சீமென்ஸ் எனர்ஜி கொண்டு வந்திருக்கு அடுத்த பங்கா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 3.5% கரெக்ஷன் ஆயிருக்கு. 3425 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நிறைய நண்பர்கள் இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் கொடுத்தேன். ஸோ என்ன விஷயம் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்க. நம்மளுக்கு கிடைச்ச லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2125 ரூபா. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கோட வேல்யூ பாருங்க 3500 ரூபா. ஆல்மோஸ்ட் 1200 ரூபா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ. ஸோ இதுதான் காம்பவுண்டிங். தெளிவான அனலைஸோட கொடுத்தேன். இந்த பங்கை கன்சிடர் பண்ண நண்பர்கள் நிறைய பேர் கன்சிடர் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்து அவசரத்தில் வித்துட்டீங்க. ஸோ பட் பரவாயில்ல. அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக இந்த வீடியோ கொண்டு வந்த ரீசனே இதுதான். ஒரு சில பங்கு நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பங்கு இதுதான். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பங்குலாம் கரப்ஷன் ஆகும்போது கண்டிப்பாக பிடிச்சி வச்சுங்க. நல்ல லெவல் நம்மளுக்கு கிடைச்சது. நானும் நல்ல ப்ராஃபிட்ல விற்றேன். ஸோ அகைன் பார்த்தா கரப்ஷன் ஆயிருக்கு. பட் இந்த லெவல் கன்சிடர் லெவல் கிடையாது. அகைன் இறங்கணும் உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி தான் கொண்டு வந்திருக்கேன். சார் நல்ல ஒரு கரப்ஷன் கொடுத்து இப்போ அகைன் பீக்ல ஏறத்துக்கான முயற்சியில் இருக்கு. 284 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 340 360 கிட்ட கிடைச்சது. இப்போ அகைன் நல்ல ஒரு கரப்ஷன் கிட்ட வந்திருக்கு. சரியான கரப்ஷன்ல இருக்கு. கன்சிடர் பண்றேன்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸடா இதில் இருக்கணும். நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் நினைச்சீங்க ஐடிசி
இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. தாராளமாக கண்ண மூடின்னு இந்த மாதிரி பங்குலாம் நீங்கள் வாங்கி வச்சுன்னா ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நல்ல லெவல் கரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அகைன் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஐடிசியில் இருக்குது. ஸோ நிறைய பங்குகள் பார்த்தீங்கன்னா ஐடிசியை வாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கெல்லாம் பிடிங்க. நல்ல லெவலில் இருக்குது. இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். அடுத்த கன்சிடர் லெவலில் நான் உங்களுக்கு ஐடிசி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃபைனலாக கல்யாண் ஜுவல்ஸ் நம்ம கடைசி பங்கா கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்க பங்கு. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 339 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 4.60% கரெக்ஷனாக இருக்கு. நான் அகைன் சொல்றது தான், நல்ல லெவலில் பங்கு இருக்கு. ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்க தாராளமாக பண்ணுங்க. இதனுடைய ஸ்விங்கை பாருங்க, எப்படி அப் டவுன் மேலே இறங்கி இறங்கி ஏறி இருக்குன்னு. ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்கு. அடுத்தது நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக பை பண்ணுங்க. அடுத்து கன்சிடர் 4வது பங்கு அப்போ தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நல்ல லெவலில் பங்கு இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்கை உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் மோடி என்ன சொல்லியிருக்காரு, கோல்டை இந்த 1 இயர்க்கு வாங்காதீங்கன்னு. ஸோ என்ன ரீசன் தெரியும், நிறைய அந்த போர் வர்றதுனால ஸோ நம்மளோட பை பண்ணுறதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நம்மளோட எக்கானமி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கோல்டு வாங்காமல் இருந்தீங்கன்னா நம்மளோட கோல்டு ரேட்டும் கம்மியாகும். ஸோ அதனால் மேபி வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நிறைய ஜுவல்லர்ஸ் கம்பெனி எல்லாமே ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு கன்சிடர் லெவலில் இந்த பங்கு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் வாங்க நினைக்கும் வாங்குங்க. இதெல்லாம் 520க்கு மேலே போச்சு. நல்ல லெவலில் கிடச்சி எனக்கு இந்த பங்குலாம். ஸோ அகைன் நான் இதை கன்சிடர் பண்ண போகிறேன். அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.